வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது வருகின்ற 2025ஆம் ஆண்டில் பொருளாதார செல்வத்தில் புரளக்கூடிய ராசிகளாக மேஷம், ரிஷபம், கடகம், துலாம், விருச்சிகம், மகரம் ஆகிய இந்த 6 ராசி மக்கள் வரலாறு காணாத செல்வத்தை பெற்று நலமாக வாழ்வார்கள் என்று கிரகணங்கள் பறைசாற்றுகின்றன. இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. இந்த பதிவு ஜாதகம் 2025 உடன் தொடர்புடையது மற்றும் இந்த ஆண்டு பணத்தை பொறுத்தவரை சில அதிர்ஷ்ட ராசிக்காரர்களுக்கு இது ஒரு வெகுமதியான காலமாக இருக்கும் என்று நம்பலாம். கடந்த ஆண்டு நிதி நெருக்கடியில் நீங்கள் போராடி கொண்டிருந்தால் 2025இல் சிறந்த ஆதாயங்களை பெற ஒரு நிகழ்வு நிறைந்த ஆண்டாக மேற்கண்ட ராசிகளுக்கு இருக்கும். தங்களின் நிதிநிலை கணிசமாக மேம்படும். அந்த ராசிகளுக்கான தன்மைகளையும் பலன்களையும் இப்பதிவில் பார்ப்போம். அதில் மேஷம், ரிஷபம், கடகம், துலாம், விருச்சிகம், மகரம் ஆகிய இந்த 6 ராசிக்காரர்கள் 2025இல் பெரும் நிதி பலன்களை பெற்று நல்லதொரு செல்வந்தர்களாக விளங்குவார்கள். மேஷம் 2025ஆம் ஆண்டில் மேஷ ராசி மக்களுக்கு நிதி நிலைமை சாதகமாக இருக்கும். இவர்கள் முதற்கட்டத்தில் இந்த ராசி மக்கள் தங்களது பொருளாதார நிலைமை கணிசமாக மேம்படும். மே 15, 2025 வரை விழாவின் 2வது வீட்டில் இருந்து அதன் பிறகு விழாவின் 3வது வீட்டில் சஞ்சரிக்கிறார். இது மேஷ ராசிக்காரன் ஒட்டுமொத்த செலவுகளையும் அதிகரித்து அதற்குண்டான பண வரவுகளை தந்து அவர்களை மகிழ்ச்சியில் உள்ளாக்குவார். ரிஷபம் மே 2025 முதல் ஜூலை 2025 வரையிலான காலம் ரிஷபராசினருக்கு அபரிவிதமான நிதி ஆதாயங்களை கொண்டு வந்து சேர்க்கும். சனி பகவான் 11ஆம் வீட்டில் அமர்வதால் பொருளாதார நிலை வலுவடையும். 2025 மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் பூர்வீக இவரின் செல்வத்தை அதிகரிக்கும் சென்மையில் செயல்படுவார். ஜனவரி 2025 முதல் ஜூன் 2025 வரையிலான காலம் ரிஷபராசி மக்களுக்கு சற்று நிதி இழப்பை ஏற்படுத்தாலும் மே 2025இல் விழாவின் பயிற்சியில் இந்த ரிஷபராசி மக்களுக்கு நிறைய லாபம் ஈட்ட உதவும். பணத்தை சேமிக்கும் நிலையில் இவர்கள் இருப்பார்கள். இவர்கள் முதலீடுகள் யாவும் நலமாக முன்னேறும். இந்த ராசி மக்களின் வாழ்க்கையில் சிறந்த பணப்பலன்களை பெற்று நலமாக செல்வத்தில் புரள்வார்கள் என்று நம்பலாம். அடுத்து கடகம். கடகராசி மக்களின் பொருளாதார நிலை ஏப்ரல் 2025 வரை செழிப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு போதுமான பணம் அபரிமிதமாக கிடைக்கும். இவர்கள் தங்களது செலவுகளை சமாளித்து லாபம் ஈட்ட முடியும். இந்த காலத்தில் கூட சொத்து சுகமாகுவதற்கு உண்டான சூழலும் இருக்கிறது. இந்த ஆண்டு நல்ல செல்வத்தை பெறுவதற்கு உண்டான சூழலை இவர்கள் பெறுவார்கள். கடகராசி மக்கள் தங்களுடைய செலவுகளை அதிகமாக இருப்பதை எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் மே 2025 பிறகு காலம் மிகவும் லாபகரமானதாக இவர்களுக்கு மாறிவிடும். 2025 மே மாதம் முதல் கேது பகவான் 2வது வீட்டில் தங்கி ராகு 8ஆம் வீட்டில் அமர்கிறார். இந்த காலகட்டத்தில் இவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. அடுத்து துலாம். மே 2025 முதல் நிதிநிலை இவர்களுக்கு மேம்படும். இவர்கள் நினைத்தது காரியங்கள் யாவும் செல்லுபடியாகும். இவர்கள் நல்ல ஒரு தொகையை சம்பாதிக்க முடியும் மற்றும் சரியான வகையில் அதை சொத்தாகவும் சுகமாகவும் அல்லது வங்கியில் இருப்பாகவும் சேமிக்க முடியும். மார்ச் 2025 முதல் சனி பகவான் மார்ச் 2025 முதல் 6வது வீட்டில் நுழைகிறார். இதனால் நிறைய பணம் சம்பாதிக்க இவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகி எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பார்கள். ஆகவே துலாம் ராசி மக்கள் சொத்துக்களால் நல்ல ஆதாயங்களையும் இந்த நேரத்தில் எதிர்பார்க்கலாம். 5ஆம் வீட்டில் ராகுவும் 11ஆம் வீட்டில் கேதுவும் தங்குவார்கள். நிறைய பொருளாதார நிதி ஆதாயங்கள் மற்றும் லாபங்களை பெற இது ஒரு சிறந்த நேரமாக இவர்களுக்கு இருக்கும். 5ஆம் வீட்டில் ராகு நிற்பதால் ஷேர் மார்க்கெட்டில் ஆர்வம் அதிகரிக்கும். மே 2025 முதல் குரு பகவான் 9ஆம் வீட்டில் இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் இந்த துலாம் ராசி மக்களுக்கு நல்லதொரு வருமானமும் பணமும் சம்பாதிக்க நிறைய வாய்ப்புகள் கிடைக்கிறது. பணத்தை சேமிப்பதிலும் இவர்கள் வெற்றி பெறுவார்கள். இந்த காலகட்டத்தில் இவர்களிடம் நல்ல வருமானம் வருவதற்கான வாய்ப்புகளும் அந்த செல்வத்தில் உழல்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. இவர்கள் சொத்து சுகம் வாங்கி அதை நிலைப்படுத்துவதில் வல்லவராக இருப்பார்கள். அடுத்து விருச்சிகம். ஏப்ரல் 2025 விருச்சிக ராசி மக்களுக்கு எந்தவிதமான நிதி பற்றாக்குறையும் வராது. அதை பற்றிய ஒரு சொல்வடையே இவர்களுக்கு தெரியாது. இந்த காலகட்டத்தில் இவர்கள் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும்.
இதனால் நல்ல சேமிப்பையும் செய்வார்கள். ஏப்ரல் 2025 வரை 7வது வீட்டில் வியாழன் இருப்பதால் இவர்கள் சேமிப்பின் அளவுகள் அதிகமாகும். இவர்கள் நிறைய பணம் சம்பாதிப்பார்கள். இதன் மூலம் சேமிப்பை சிறிது குறைக்க வேண்டிய சூழலும் இருக்கும். மார்ச் 2025 முதல் சனி பகவான் 5ஆம் வீட்டில் அமர்வார். இந்த காலகட்டத்தில் அதிக பணம் சம்பாதிப்பதை பற்றி நீங்கள் சிரத்தை எடுத்து செயல்பட வேண்டும். ராகு பகவான் 4ஆம் வீட்டிலும் கேது 10ஆம் வீட்டில் இருப்பதால் இது இவர்களின் வருமான அளவை அதிகரிக்க நிறைய வாய்ப்புகளை வழங்குவார்கள். நல்ல தொகையை சம்பாதிப்பதோடு அது சேமிப்பிலும் சேர்வதற்கு கவனம் செலுத்த உங்களால் முடியும். இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் வாழ்வினுடைய உண்மையான நம்பிக்கையை புரிந்து தன்னம்பிக்கையுடன் வாழ்வார்கள். அடுத்து மகரம். 2025 மார்ச் மாதத்திற்கு பிறகு மகர ராசி மக்களின் நிதிநிலை கணிசமாக இவர்கள் எதிர்பாராத விதத்தில் மேம்படும். சனி பகவான் 3ஆம் வீட்டில் நுழைவதால் நிதிநிலை கணிசமாக மேம்படும். இருப்பினும் பிப்ரவரி 2025 வரை இவர்கள் பண விஷயங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். ராகு பகவான் 2ஆம் வீட்டில் அமர்ந்து கேது இருந்த 8வது வீட்டில் இவர்கள் சில நிதி சிக்கல்களை சந்திக்க நேரிடும். அதே நேரத்தில் வியாழன் ஏப்ரல் 2025 5வது வீட்டில் அமர்ந்திருப்பதால் நிதிநிலை வலுவடையும். 2025 மே மாதத்துக்கு பிறகு செலவுகள் கொஞ்சம் கூடும். அந்த மாதத்திற்கு பிறகு வியாழன் சிறிய வீட்டில் நுழைவதால் தங்களுக்கு புதிய சொத்துக்கள் கிடைக்கும் சூழல் இருக்கிறது. ஆகவே மேற்கூறிய ராசி மக்கள் யாவரும் இப்பொழுது வருகின்ற ஆண்டிலும் செல்வத்தில் உழல்வார்கள் என்று நம்பலாம். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் மனமுடன் நலமாக தேக திரகாத்துற ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகல விதமான தனதானிய ஆபரணானி ஐஸ்வரனையும் பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம். வணக்கம். நன்றி.